இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் இருக்கக்கூடிய 22,000 பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது என அறிவித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மறுவாழ்வுத்துறை அமைச்சகம். சாறை சாறையாக ஹமாஸிடம் சரணடையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும். யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய கூட்டு சதித்திட்டமும் இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களும் சவுதி அரேபியாவினுடைய காய் நகர்த்தல்களும் அதிகளவான பிரதேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் வடக்கு மற்றும் வடகிழக்கு சிரியாவில் ஆரம்பிக்க போகும் அடுத்த கட்ட மோதல்களும் டீல் மாஸ்டர் துரோகி அர்துகானினுடைய காய் நகர்த்தல்களும் அமீரகத்தினுடைய RSF படைகளுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூடானிய அரச இராணுவமும் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களும். கடந்த ஒரு வாரமாக சூடானிய களத்தில் மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சூடானின் தர்ஃபோன் தெற்கு பிரதேசமான பாபனௌசா பிரதேசத்தினை அமீரகத்தினுடைய RSF படைகள் கைப்பற்றி இருந்தன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பாபனௌசா பிரதேசத்தையே கைப்பற்றி இருந்தார்கள். அதே நேரம் இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எல்ஃபசர் பிரதேசத்தில் படைகளை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அமீரகம் தொடர்ச்சி மேற்கொண்டு வந்தது. குறித்த எல்ஃபசர் பிரதேசத்தினை இலக்கு வைத்து சூடானிய அரச இராணுவம் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு குறித்த பிரதேசத்தினை பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அமீரகம் மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகம் அதிகளவான ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அவசரமாக களமிறக்கியது. அதாவது சூடானினுடைய மேற்கு எல்லை பிரதேசமான சாட் பிரதேசத்தின் ஊடாகவே இந்த ஆயுத பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. சாட் அரசாங்கமானது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருவதனால் சாட் நாட்டினுடைய எல்லை பிரதேசத்தினூடாக ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கும் சாட் அரசாங்கம் RSF படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. மேலும் சூடானின் மேற்கு மற்றும் சாட் நாட்டினுடைய எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் அமீரகத்தினுடைய இராணுவ தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இராணுவ தளத்தில் தான் ஐக்கிய அரபு அமீரகம் அதிகளவான ஆயுதங்களை களமிறக்கியுள்ளது. மேலும் குறித்த சாட் எல்லை பிரதேசத்தினூடாக ஐக்கிய அரபு அமீரகம் எல்ஃபசர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய RSF படைகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தையும் மேற்கொண்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே அம்புக்குறியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாகவே ஆயுத பரிமாற்றம் வேகமாக நடைபெற்றுள்ளது. இப்படியான நிலைமையில் தான் சூடானி அரச இராணுவம் இந்த ஆயுத பரிமாற்றம் நடைபெறக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் குறித்த ஆயுத பரிமாற்ற பாதையிலே இருக்கக்கூடிய RSF படைகளுடைய களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் வீரியமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதல்களின் விளைவாக குறித்த எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அமீரக RSF படைகளுடைய 5க்கும் அதிகமான ஆயுத களஞ்சிய சாலைகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று குறித்த பகுதியினூடான ஆயுத பரிமாற்ற பாதைகளில் 3 பாதைகள் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளன. ஈரானிய ட்ரோன்களை பயன்படுத்திய சூடானி அரச இராணுவம் இந்த வினைத்திறனான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் சூடானி அரச இராணுவம் அமீரகத்தினுடைய RSF படைகளுக்கு எதிராக அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் RSF படைகள் எல்ஃபசர் பிரதேசத்தினை கைப்பற்றி கொண்டதனால் இந்த எல்ஃபசர் பிரதேசத்தினை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டிய தேவை சூடானி அரச இராணுவத்திற்கு காணப்படுகின்றது. மேலும் பாபனௌசா பிரதேசத்தையும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் வளங்களையும் சூடானி அரச இராணுவம் முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் சூடானி அரச இராணுவத்திற்கான இழப்புகள் அதிகரித்துவிடும். எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது சூடானி அரச இராணுவம் அமீரகத்தினுடைய RSF படைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சிரியாவினுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு பிரதேசங்களில் அடுத்த கட்ட மோதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 மஞ்சள் நிறத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமானது குர்திஷ் படையான SDF படையினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. குறித்த பிரதேசத்திலே குர்திஷ் மக்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசம் குர்திஸ்தான் மாகாணமாக இருப்பதை போன்று சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமானது குர்திஷ்களுடைய கட்டுப்பாட்டிலேயே
இருக்கின்றது. அதே போன்று இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிரியாவினுடைய வடக்கு பிரதேசங்களில் ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் துருக்கி ஆதரவு படையான SNA படை காணப்படுகின்றது. குறித்த ஊதா நிற பிரதேசங்கள் அனைத்தும் SNA படையினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. அத்தோடு கடந்த மார்ச் மாதம் ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவினுடைய தளபதிக்கும் இடையில் ஒரு விரிவான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்திற்கமைவாக சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய SDF படைப்பிரிவுகள் சிரியாவினுடைய அரசாங்கத்தோடு முழுமையாக ஒன்றிணைய வேண்டும். சிரியாவினுடைய அரச பாதுகாப்பு படையில் SDF படைப்பிரிவுகள் முழுமையாக இணைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்து அந்த ஆயுதங்களை சிரியாவினுடைய பாதுகாப்பு படையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசம் முழுவதும் சிரிய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். மேலும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இலாபங்களில் 50% இலாபங்களை சிரியாவினுடைய அரசாங்கத்திற்கும் வழங்க வேண்டும் என குறித்த ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தன. இதே போன்று இன்னும் பல விடயங்களும் குறித்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தேவையான சில முக்கியமான விடயங்களை மாத்திரமே நான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு குறித்த ஒப்பந்தத்தில் குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவினுடைய தளபதியும் கையொப்பமிட்டிருந்தார். மேலும் குறித்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் குர்திஷ் படைப்பிரிவான SDF படையானது இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த ஒப்பந்தமானது குர்திஷ் மக்களுடைய உரிமைகளை மீறக்கூடிய ஒப்பந்தமாக அமைந்துள்ளது என்றும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக எங்களுடைய பிரதேசம் முழுமையாக ஒடுக்கப்படும் என்றும் குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவினுடைய தளபதி கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். அத்தோடு சிரியாவினுடைய எண்ணெய் வளங்களில் 70% எண்ணெய் வளங்கள் சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசத்திலேயே காணப்படுகின்றன. மேலும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்க இராணுவமே கட்டுப்படுத்துகின்றது. கடந்த காலங்களில் குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவுக்கு அமெரிக்க இராணுவம் முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது. இதற்கமைவாகவே அமெரிக்க இராணுவமும் SDF படைப்பிரிவும் ஒன்றிணைந்து சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை முழுமையாக கட்டுப்படுத்தினார்கள். மேலும் இந்த எண்ணெய் வளங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினுடைய ஒரு பகுதியை அமெரிக்கா குர்திஷ் படைகளுக்கும் குர்திஷ் படைக்கு கீழால் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் வழங்கியிருந்தது. அத்தோடு தம்பி ஜூலானி அப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய முழுமையான விசுவாசியாக இருப்பதனால் அமெரிக்கா SDF படைப்பிரிவுகளுக்கும் ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் இடையிலான முருகல் நிலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு களமிறங்கியது. இதற்கமைவாக அமெரிக்க தூதர் டொம்பெராக் களமிறங்கி குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவுகளுக்கும் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஜூலானியின் அரசாங்கமும் குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவுகளும் அமெரிக்காவினுடைய அடிமைகளாகவே இருக்கின்றார்கள். எனவே இரண்டு அடிமைகளும் சண்டை பிடிக்காமல் ஒற்றுமையாக இருங்கள் என்றும் அடிமை ஜூலானியின் அரசாங்கத்தோடு SDF அடிமை படைகளும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வேலை திட்டங்களையும் காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் இங்கிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அதிகளவான எண்ணெய் வளங்களை அமெரிக்கா இந்த அடிமைகளுக்கு வழங்குவதற்கு விரும்பவில்லை. முடியுமானவரை இந்த இரண்டு அடிமைகளையும் பயன்படுத்தி சிரியாவினுடைய எண்ணெய் வளங்களை முழுமையாக கொள்ளையடிப்பதற்கே அமெரிக்கா விரும்புகின்றது. எனவே இதற்கமைவாகத்தான் டொம்பெராக்கினுடைய தலைமையில் ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் SDF படைகளுக்கும் இடையிலான முருகல் நிலையை முடித்து வைத்து ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் குர்திஷ் படையான SDF படைகள் ஜூலானியின் அரசாங்கத்தோடு இணைவதற்கு விரும்பவில்லை. அடிமை ஜூலானியோடு இணைந்தால் நாங்கள் இரண்டாம் தரத்திற்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்கின்ற கௌரவ பிரச்சனையினால் அமெரிக்காவினுடைய இந்த கோரிக்கைகளையும் SDF படைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது டீல் மாஸ்டர் துரோகி அர்துகான் களமிறங்கியுள்ளார். அதாவது குர்திஷ் படைப்பிரிவுகள் துருக்கியினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றன. மேலும் ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவான PKK படைப்பிரிவு ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட்டது. எங்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு PKK படைப்பிரிவுகள் சரணடைந்து விட்டன. இதே போன்று சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவும் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட வேண்டும், அல்லது ஆயுதங்களை ஜூலானியின் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு ஜூலானியின் பாதுகாப்பு படையோடு இணைந்து செயற்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் வடகிழக்கு பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பித்து SDF படைப்பிரிவுகளை முடிவு
முடிவுக்கு கொண்டு வருவோம் என டீல் மாஸ்டர் துரோஹி அர்துகான் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்காக டிசம்பர் 31 வரையில் காலக்கெடுவையும் விதித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள்ளே SDF படைகள் முடிவை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பித்து விடுவோம் என்று டீல் மாஸ்டர் துரோஹி அர்துகான் தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக இன்றைய தினம் துருக்கியினுடைய தரைப்படைகள் இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக நுழைந்துள்ளன. துருக்கி ஆதரவு படைகளான SNA படைகளோடு களமிறங்கி குர்திஷ் படையான SDF படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே தற்போது துருக்கியினுடைய தரைப்படைகள் குறித்த பிரதேசத்தினூடாக களமிறங்கியுள்ளன. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே டீல் மாஸ்டர் துரோஹி அர்துகான் அமெரிக்காவோடு சில தந்திரமான ஒப்பந்தங்களையும் முடித்துக் கொள்வார். இவ்வாறு சில ஒப்பந்தங்களை முடிப்பதற்காகவே துரோஹி அர்துகான் இந்த காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார். அதே நேரம் வடக்கு சிரியாவிலே துரோஹி அர்துகான் இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடுத்த கட்ட தாக்குதல்களோடும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களோடும் சம்பந்தப்பட்டுள்ளன. அதாவது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஒரே காலப்பகுதியில் தான் நடைபெறப் போகின்றன. இவ்வாறு துரோஹி அர்துகான் இந்த காலப்பகுதியை தெரிவு செய்திருப்பதற்கான சில காரணங்களும் இருக்கின்றன. இவற்றை அடுத்தடுத்த காணொளிகளில் தெளிவாக குறிப்பிடுகின்றேன். யமன் யுத்தகலத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்றன. இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாரிப் எல்லை பிரதேசத்தில் 2 தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்றன. அதே நேரம் மாரிப் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியும் ஏனைய அதிகாரிகளும் மிக முக்கியமான தளபதிகளும் சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார்கள். இதனால் மாரிப் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுக்கு ஆதரவை வழங்கக்கூடிய அரபு பழங்குடி குழுக்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள். தற்போது மாரிப் எல்லை பிரதேசத்தில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான அரபு பழங்குடி குழுக்களே அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் யமனினுடைய கிழக்கு பிரதேசமான இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மஹரா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான அரபு பழங்குடி குழுக்களும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படையான ஹோம்லேண்ட் ஷீல்ட் போர்ஸ் என்கின்ற HSF படையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான இந்த HSF படையானது அமீரகத்தின் கூட்டுப்படைகளோடு இணைந்து கொண்டுள்ளது. இதனால் தற்போது இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யமனின் மஹரா பிரதேசம் முழுவதும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே இதற்கமைவாக தற்போது குறித்த வரைபடத்திலே ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் அமீரகத்தின் கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன. அத்தோடு நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யமனின் தெற்கு பிரதேசமான ஏடென் பிரதேசத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளோடு சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் இணைந்து செயற்பட்டிருந்தார்கள். இதற்கமைவாக சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் அதிகளவான அதிகாரிகள் ஏடென் பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்தார்கள். மேலும் தற்போது குறித்த சவுதி அரேபிய அதிகாரிகள் அனைவரும் ஏடென் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தாய்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படை அனைத்தும் முழுமையாக வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 7 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளம் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாய்ஸினுடைய தெற்கு பிரதேசமானது சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. தற்போது குறித்த பிரதேசத்திலிருந்து சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் அதிகாரிகளும் முழுமையாக வெளியேறி இருப்பதனால் இந்த பிரதேசமும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறு தாய்ஸின் தெற்கு பிரதேசத்தையும் கைப்பற்றி கொண்டு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் தற்போது பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யமன் ஹவுதிகளின் எல்லை பிரதேசத்தில் அதிகளவான படைகளை குவித்து வருகின்றார்கள். எனவே தற்போது இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாரிப் பிரதேசம் மாத்திரமே சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எஞ்சியுள்ளன. இன்னும் 1-2 நாட்களுக்குள் அல்லது 1-2 வாரங்களுக்குள் மாரிப் பிரதேசத்தையும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளும் என்றும் அதற்கு பிறகு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போதே யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது டிசம்பர் 31 வரையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய அரசாங்கத்திற்கு காலக்கெடுவை விதித்துள்ளது. இதற்கமைவாக அடுத்த வருட ஆரம்பத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான
எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் ஆரம்பிக்க போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டுவரப்பட்டதும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பலமுனை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். யமன் ஹவுதிகளுடைய கிழக்கு மற்றும் தெற்கு எல்லை பிரதேசத்தினூடாக வீரியமான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்க முடியும். இதற்கமைவாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னுமொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் எந்தவிதமான பெரிய சவால்களும் இல்லாமல் பெரிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளாமலேயே சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படையின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. பல பிரதேசங்களில் சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் தானாகவே பின்வாங்கின. மேலும் சவுதி அரேபிய கூட்டுப்படை அரசாங்கத்தின் ஜனாதிபதியும் சவுதி அரேபியாவுக்கே சென்று விட்டார். எனவே இதற்கு பின்னால் சவுதி அரேபியா மற்றும் அமீரகத்திற்கு இடையிலான கூட்டு முயற்சிகள் இருப்பதாகவும் இருவரும் ஒன்றிணைந்தே கூட்டு சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பாக யமன் ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். அதாவது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு சவுதி அரேபியா விரும்பவில்லை. அவ்வாறு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலில் சவுதி அரேபியா நேரடியாக களமிறங்கினார். சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் நேரடியாக களமிறங்கினால் யமன் ஹவுதிகள் நிச்சயமாக சவுதி அரேபியாவுடைய மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளங்களையும் இன்னும் ஏனைய முக்கியமான வளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இது சவுதி அரேபியாவின் 2030 விஷனுக்கு மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தும். எனவே இதனால் தான் சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலில் நேரடியாக களமிறங்க விரும்பவில்லை. மேலும் இதன் விளைவாகத்தான் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படை பின்வாங்கி அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு விற்று கொடுத்துள்ளன. சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களை சவுதி அரேபியா திட்டமிட்டு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு வழங்கியுள்ளது. சவுதி அரேபியாவும் அமீரகமும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களுக்கு சவுதி அரேபியாவானது அமீரகத்தின் மூலமாக அமீரக கூட்டுப்படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் யமன் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளை நேரடியாக களமிறங்க போகின்றன. சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் ஒன்றிணைத்து அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்க போகின்றன. சவுதி அரேபியா நேரடியாக யமன் ஹவுதிகளை எதிர்ப்பதற்கு விரும்பவில்லை. இதனால் அமீரகத்தின் மூலமாக யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மறைமுகமான ஆதரவை முழுமையாக வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. அத்தோடு யமனினுடைய கிழக்கு பிரதேசமான இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மஹரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான அரபு பழங்குடி குழுக்களும் HSF படைகளும் தற்போது அமீரகத்தின் கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்து விட்டன. அதே நேரம் இலக்கம் 5 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் யமன் ஹவுதிகளோடு இணைவதற்கு விரும்புவதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் பெரும்பாலும் மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் அமீரகத்தின் கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. மேலும் யமன் ஹவுதிகள் மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளை ஆதரிப்பதற்கு ஒருபொழுதும் விரும்ப மாட்டார்கள். இவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்களில் சிக்கிக் கொள்ளாமலேயே யமன் ஹவுதி இராணுவத்தினர் காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். எனவே சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான கூட்டுப்படைகள் மறைமுகமாக அமீரகத்தின் கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலிலேயே களமிறங்குவார்கள். மேலும் இந்த மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை எதிர்கொள்வதற்கும் இந்த படைகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கும் துரத்தி அடிப்பதற்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். அடுத்து காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே 9 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கான் யூனிஸின் மேற்கு பிரதேசத்திலும் வடக்கு காசாவினுடைய மேற்கு மற்றும் மத்திய காசா பிரதேசங்களிலுமேயே இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களின் பட்டினியானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. காசா முழுவதும் இனிப்பு பண்டங்களும் சாக்லேட்டுகளுமே நிரம்பி வழிகின்றன. அத்தியாவசிய உணவுப் பொருட்களையோ
மருந்து பொருட்களையோ பலஸ்தீனிய மக்களினால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் காசாவின் களத்தில் பலஸ்தீனிய மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். அதே நேரம் அடிமை மத்தியஸ்தர்கள் இவை தொடர்பாக எந்தவிதமான அழுத்தங்களையும் ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதில்லை. டொனால்ட் டிரம்பின் இரண்டாம் கட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த இரண்டாம் கட்டத்திற்கு அமைவாக ஹமாஸை நிராயுதபாணியாக்கி சர்வதேச படைகளை காசாவில் களமிறக்குவதற்குமே இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து யாசிர் அபு ஷபாவும் இன்னும் மிக முக்கியமான புள்ளிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும் ஹமாஸிடம் சரணடைந்து வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் டசன் கணக்கான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் ஹமாஸிடம் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் யாசிர் அபு ஷபாவின் கும்பலுக்கு கீழால் செயற்பட்ட மிக முக்கியமான 3 கும்பல்களின் புள்ளிகள் அனைத்தும் ஹமாஸிடம் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் மத்திய காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த 15க்கும் அதிகமான ஒத்துழைப்பாளர்களையும் கொள்ளை கும்பல் உறுப்பினர்களையும் பலஸ்தீனிய போராளிகள் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே 22,000 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இவ்வாறு படுகாயமடைந்திருக்கக்கூடியவர்களில் 58% மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறியிருப்பதாகவும் இவர்களுக்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு அவர்களை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போரமைச்சரவைக்கு கீழால் இயங்கக்கூடிய மறுவாழ்வு அமைச்சகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அதாவது படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 22,000க்கும் அதிகமான சிப்பாய் அதிகாரிகளில் 58%க்கும் அதிகமானோருக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாகவும் இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மறுவாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியேற்றிருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கைகள் மிக குறைவாகும். எப்போதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உண்மையான எண்ணிக்கைகளை இழப்புகளை வெளியிடுவதில்லை. அத்தோடு இவ்வாறு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் தற்கொலை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.